ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு என்னடா அது நிவின் வரலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து காவேரி பக்கம் திரும்புதுங்க. எல்லாரோட லுக்கும் ஐயோ எல்லா கேமராவும் நம்மளை வளைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவ்வளோ பயம் இருக்குது, அப்புறம் எதுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம யமுனா எடுத்து டன் 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 சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க ஐயோ இவன் என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம். இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிவின் உங்கள்கிட்ட சொன்னாங்களா மறுபடியும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திரியே இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்ல, ஐயோ என்ன வார்த்தையால் கொள்ளாத யமுனா, என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்களாமா. என்ன நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து அக்காவுக்கு தங்கச்சிக்கு இடையில போர்க்களம் வெடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் நடுவில் வந்து டபால்னு குதிச்சு இவர் காமெடி பண்ணுறாங்களா. எந்த டைமில் காமெடி பண்ணணும்னு எனக்கு வித்தியாசமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பிடிச்சி திட்டி விட்டாங்க. என்னடா அது எது பண்ணாலும் திட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம யமுனாவை சமாதானம் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கு இடையில போர்க்களம் வெடிக்குதுங்க. நம்ம காவேரி கண்ணா பின்னான்னு கிளிக்கிறாளே, எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா விஜய்னு சொல்லி பார்த்தா நீ நிவின்ட்ட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல, எப்பாடா எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது சொல்லி ஆகணும்னு மனசுக்குள்ள உறுத்திட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுடான்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்க, இதனால தான் மாமன் கிட்ட செல்லமா கோச்சுக்கிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரியாக்ஷன் வேற. இது மட்டும் இல்லைங்க, இந்த நாள் நீ டென்ஷன் ஆகுறன்னா கண்டிப்பா என் மேல லவ் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறத வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு காதில் அப்படியே தேன் பாயுதான். அப்படியே இவர் பார்க்கணுமே, இவங்களை அனுப்பி விட்டுட்டு ஒத்தா சொல்லால பாட்டுக்கு அப்படியே போட்டு விட்டு இவர் கண்ணாடியை மாட்டு அப்படியே 2 ஆன்ட்டிங்களோட ஆடினாரு பாரு. சும்மா வேற லெவல் குத்து. இவர் என்ஜாய்மெண்ட்ல இருக்காரு. இப்படி எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் யமுனா வந்துட்டு என்னப்பா இன்னும் நிவின் வரல, நிவின் வருவாரா வரமாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்க. நிவினுக்கு கால் பண்ண நிவின் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. அட பாவி மனசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாக்கு கொடுக்குறேன்